GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். எடப்பாடி எங்கள் முதுகில் குத்தி விட்டார். இது என்டிஏ கூட்டணி அசைத்து பார்க்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்க குடும்பத்தில் ஒரு தம்பி தான் விஜய்னு சொன்னார். அது ஒரு சிக்னல். ஏற்கனவே ஓபிஎஸ் கழட்டி விட்ட மாதிரி டிடிவி தினகரனை கழட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர்கள்லாம் எங்க போய் சேருவாங்க? விஜய் கட்சியோட தான். பாஜகக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க கவனிச்சு பாருங்க. நயினார் நாகேந்திரனுக்கும் முன்னாள் தலைவருக்குமே இஷ்யூ போயிட்டு இருக்கு. வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பேசுறதுக்கு உள்துறை அமைச்சர் அங்கிருந்து ஒரு தனி விமானத்தில் வர. இன்னைக்கு அமித்ஷாவே உத்தரவு போட்டிருக்காரு, எடப்பாடி தாங்க முதல்வர், அது ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம். அதை முன்னாள் பாஜக தலைவரை வைத்து இன்னைக்கு சொல்ல வைக்கிறாங்க. ஒரே மேடையில் ஏற்ற வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்துக்கல, பக்கத்தில் உட்காடுறாங்க. உரசிக்க கூட இல்ல, வணக்கம் சொல்லிக்கல. அவரும் இவரும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பாஜகவோட கூட்டணி வைத்ததே அதிமுக தொண்டருக்கு செய்த துரோகம் தான். இன்னைக்கு மேற்கொண்டு இன்னைக்கு தேமுதிக இவர் துரோகின்றாங்க. இந்த துரோகி பட்டம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இன்னைக்கு மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதுகுல குத்திட்டாங்க. நாங்கள் நம்பி கூட்டணி வச்சோம். நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் சொன்னாங்க. ராஜ்யசபா சீட்டு கடைசியில் தரல. இது நம்பி மோசம் போயிட்டோம் அப்படிங்கிற பொருளில் பேசுகிறாங்க பிரேமலதா. ரொம்ப விரக்தியாக பேசுனாங்க. நாங்கள் ஜெயலலிதா காலத்தில் கூட கையெழுத்து போட மாட்டோம், தேதி போட்டு தான் கையெழுத்து போடுவோம். ஆனால் எடப்பாடியை நம்பி நாங்கள் மோசம் போயிட்டோம். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் இப்படி செய்யலாமா? 2024 தேர்தலில் அவருக்குள் ஒரு உடன்படிக்கை வந்த பொழுது பத்திரிகையாளரிடம் வெளியே வந்து சொன்னார் பிரேமலதா, 5 இடத்துல எங்களுக்கு கொடுக்குறாங்க, சீட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்கிற அந்த பதிலை சொன்னாங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிவு என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. கிட்டத்தட்ட 39 இடங்களிலும் அதிமுக தோல்வியை சந்தித்தாங்க. இப்போ இதே விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்துடைய மகன் விஜய் பிரபாகர் போட்டியிட்டார். நீங்கள் அந்த ரிசல்ட்டை கூட இப்போ யோசிச்சு பாருங்கள். மற்ற இடங்களில் கூட திமுக கூட்டணி வெற்றின்னு வந்தது. ஆனால் இந்த விருதுநகர் தொகுதியில் இழுபறிங்கிற மாதிரியான நிகழ்வு தான் நடந்தது. அங்கே வெற்றி பெற்றிருக்க வேண்டிய சூழல் தான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இறுதியான வந்த முடிவு என்பது 3,80,000 வாக்குகள் விஜய் பிரபாகர் வாங்கினதை பார்த்தோம். வெற்றி பெற்ற வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர் இவரை விட ஒரு 4,319 வாக்குகள் கூட வாங்கினார், மாணிக் தாகூர். இதுவே வெளியே இது சரியில்லை, 2-3 மணி நேரம் மேலே அந்த எண்ணிக்கையே நிறுத்தப்பட்டு விட்டது, இது சதி நடந்திருக்கு, இது திருப்பி மீண்டும் என்னங்கிற மாதிரிலாம் பேசினார். இந்த அளவுக்கு விஜய் பிரபாகர் எம்பி ஆக வேண்டும் என்று பிரேமலதா ஒரு கனவே கண்டார். ஏன்னா இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க கட்சியில் யாரும் எம்பி ஆனதில்லை. பல முறை முயற்சி செய்து அவர்களுக்கு ஒரு தோல்வியை தான் கொடுத்தது. ஆனால் எடப்பாடி விஷயத்தில் இன்னொரு முக்கியமானது என்னென்னா, பிரேமலதா அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக வருவாங்கன்னு ஒரு கட்சியில் பேசப்பட்டது. 5 சீட்டு கொடுத்தாலும் இதில் தோற்று போனால் கூட ராஜ்யசபாவுக்கு பிரேமலதா செல்வார். ஏன்னா சுதீஷை தான் எப்போவுமே சொல்லுவாங்க, ஆனால் பிரேமலதா விஜயகாந்தே போவாங்க. இப்போ இது எதிர்பார்ப்பு உங்கள் கட்சிக்கு இருந்தது. அதை எடப்பாடி உடைத்து விட்டார். இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்காங்களா இல்லையாங்கிற பல்வேறு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது ஏன் இந்த கேள்வி வந்தது? நேற்று மூப்பனாருடைய நினைவு நாள். அதில் பாஜகவுடைய ஆட்கள் இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் இருக்காங்க, முன்னாள் மாநில தலைவர், நிதியமைச்சர் இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் இருக்காரு, பல்வேறு கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி. அதை பற்றி கேட்கும் பொழுது மூப்பனாருக்கும் விஜயகாந்துக்கும் இன்றைய நேற்று நட்பு இல்லை, நீண்ட கால நட்பு. அந்த அடிப்படையில் நாங்கள் போய் சொல்லிட்டாங்க. அதாவது இது திருமணத்துக்கு அவர் இருந்தார், அவர் தான் நடத்தி வைத்தார். கலைஞரும் அவர் தான் முக்கியமாக இருந்தார் சொல்ல போனால். ரெண்டாவது, மூப்பனார் மேலே விஜயகாந்துக்கு எப்பொழுதுமே ஒரு நெருக்கம், அனுசரணை இருக்குது. நான் மதிக்கத்தக்க தலைவர் மூப்பனார்னு சொல்லியிருக்கார். நான் மூப்பனார் தான் அரசியல் வருவதற்கே காரணம் என்று சொன்னவர் தான் விஜயகாந்த். அந்த அடிப்படையில் நான் போனேன். ஆனால் எடப்பாடி அந்த இன்னும் சொல்ல போனால் ஏன் இந்த கேள்வி வந்துச்சுன்னா, இப்போ இந்த என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கோன்னு நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க. இதுதான் பலம் பொருந்தி என்டிஏ கூட்டணி. இப்போ எல்லாரையும் நீங்கள் கேட்டீங்க, என்டிஏ கூட்டணி எங்கே போயிடுச்சு? இதாக இருக்காங்க பாருங்கள்,
எல்லாருமே என்டிஏ கூட்டணி தான் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் பிரேமலதா அவர்கள் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கீங்களா? அப்போ வந்து அது இருக்கீங்களா இல்லையாண்டு அதை என்ஷூர் பண்ணக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல பிரேமலதா பதில் சொல்ல வேண்டிய சூழல். அதனால என்ன சொல்கிறாங்க, ஜனவரி மாதம் மட்டுமல்ல, அது பார்க்குறது வேற, எடப்பாடி எங்கள் முதுகில் குத்தி விட்டாருங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இது வந்து என்டிஏ கூட்டணி அசைத்து பார்க்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி வந்து நாங்கள் வெளிப்படையாக அதிமுகவோடு முரண்பட்டிருக்கோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க. நான் வந்து ஜனவரியில் முடிவெடுப்பது என்பது அடுத்து ஒரு டிப்ளமேசியான ஒரு விஷயம் வைங்க. நாங்கள் அதிமுகவோட முரண்பட்டிருக்கோம், எடப்பாடி எங்களை ஏமாற்றிட்டாரு. இது ரொம்ப நாளாகவே வந்து அந்த பிரேமலதாவுக்கு ஒரு உள்ளக்கிடங்கு என்னென்னா இது 2000 ஆரம்பத்தில் பாருங்களேன், 2006 கட்சி ஆரம்பித்த போது விஜயகாந்த் தனித்து போட்டிட்டார். 8 விழுக்காடு வாக்கு வாங்கினாங்க, தனித்து போட்டிட்டார் 2006. 2009 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 10.4 விழுக்காடு. அப்போ வந்து விஜயகாந்த் வந்து ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு தலைவராக 2009 அவருடைய பிம்பம் வந்து திமுகவுக்கு மாற்றாக விஜயகாந்த், திமுகவுக்கு மாற்றாக தேமுதிக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம். அப்போ 2011 நல்லா கவனிக்கணும், ஜெயலலிதாவிற்கு வந்து ஒரு அதிருப்தியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி சூழல். 2011 தேர்தலில் ஜெயலலிதா தோற்று விடுவார்னு கருத்து கணிப்பு வருது. இப்போ இல்லைன்னா விஜயகாந்த் அதிமுக கூட்டணிக்கு ஜெயலலிதா சேர்த்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் விஜயகாந்த் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிற காலகட்டம். அப்போ அந்த காலகட்டத்திலோட நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன், துக்ளக்குடைய சோ தான் இதற்கு முயற்சி பண்ணார். துக்ளக் சோவும் ஜெயலலிதாவோடு நெருக்கமாக இருப்பவர், துக்ளக் சோ விஜயகாந்தோடும் நெருக்கமாக இருப்பவர் தான். அவர் முயற்சி பண்ணி இதை நீங்கள் விஜயகாந்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா தான் அந்த எட்ஜு உங்களுக்கு கிடைக்கலன்னா திமுக வந்துடும். இது பத்திரிகையில் வந்த செய்தி. அப்போ விஜயகாந்தை தான் விரும்பாமல்னா கூட அவரை உள்ளே கொண்டு வந்தார் ஜெயலலிதா. 2011 முடிவு பார்த்தீங்களா, தேமுதிக வந்து 29 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக வந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள பிரச்சனை நமக்கு தெரியும், ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கும் உள்ள பிரச்சனை, எங்கே விஜயகாந்த் தன்னை மிஞ்சி விடுவாரோ என்கிற இது, அது படிப்படியாக குறைந்தது. அடுத்தடுத்த தேர்தலில் குறிப்பாக சொல்ல போனால் 2014 பிரதமராக மோடி வந்ததுக்கப்புறம், பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தேமுதிக வளரவே இல்லை. 2016 இன்னும் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக சொல்லணும்னா, இந்த மக்கள் நல கூட்டணியை விஜயகாந்த் முதலமைச்சராக முன்னிறுத்தி தான் கொண்டு வந்தாங்க. அதில் 2% வாக்கு தாங்க 104 இடங்களில் போட்டிட்டுச்சுங்க விஜயகாந்த் கட்சி. அதில் 103 இடங்களில் டெபாசிட் போச்சு. அவ்வளோ மோசமான தோல்வி, அதோடு முடிஞ்சது. இப்போ இது வந்து என்ன நிலைமையில் இருக்குது இப்போது? இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணி ஒரு 2% வாக்குகளை கொடுத்து கிடைக்காதான்னு பார்க்குறாங்க. இனி ஒரு எம்எல்ஏ ஆவது கூட தேமுதிகவுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு எம்பி ஆகிடணும்னு பிரேமலதா நினச்சாங்க. குறைந்தபட்சம் நான் பாராளுமன்றத்துக்குள்ளே போகணுன்னு, அதை நீங்கள் வந்து சூழ்ச்சி பண்ணி கெடுத்தீங்கல்ல. இப்போ நீங்கள் விருதுநகர் தேர்தல் பாருங்கள், விருதுநகர் தேர்தலில் எந்த அதிமுககாரங்க ஒழுங்காக வேலை பார்த்தாங்க? ராஜேந்திர பாலாஜி வேலை பார்த்தாங்க. அவர் ஒருத்தர் சொல்கிறாங்க, அதை மற்ற அதிமுககாரங்களே சொன்னாங்க. அந்த தேர்தல் எண்ணிக்கையின் போது ராஜேந்திர பாலாஜியும் விஜய் பிரபாவோட கூடவே இருந்தார். ஆனால் என்ன செஞ்சார்? எதுவுமே வாய் திறக்கல. அந்த ஓட்டு எண்ணிக்கை மாறிக்கிட்டு இருக்கு. கலெக்டர் வந்து ஓட்டு எண்ணிக்கையை நிறுத்திட்டார். ஒரு 3 மணி நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியல. பிரேமலதா விஜயகாந்த் தான் வந்து பத்திரிகையாளர்கிட்ட புலம்புறாங்க. பத்திரிகையாளரிடம் வந்து அழுகாத குறை, என்னுடைய மகன் வெற்றி பெறுவதை பறிக்கிறார்கள், ஒரு சின்ன பையன் வெற்றி பெறுவதை பிடிக்கலையா கேட்டாங்க. சின்ன பையன் வெற்றி பெறுவது உங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் வருத்தமாக இருக்கா? அதற்குள்ளே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றியை அனுபவிச்சிட்டாரு, நாங்கள் 30 வெற்றி பெற்றோன்னு எப்படி அறிவிக்க போச்சு? இப்போ இது அதிமுகவும் சதி தான். நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. எல்லா இடங்கள்லையும் அதிமுக தோற்று போயிடுச்சு, விருதுநகரில் மட்டும் எப்படி ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சாங்க. இது கிட்டத்தட்ட திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து சதி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இது 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 வந்து முழுக்க அப்போ எடப்பாடி வாயை திறக்கலை, திமுகவில்னு சொன்னாங்க. இது வந்து இங்கே நேர்மையாகத்தான் நடந்ததுன்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விரக்தி வந்து பிரேமலதாவுக்கு இருக்குது. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவோடு போவது சரியா? அதை விட ராஜ்யசபா எம்பி கொடுக்குறேன்னு சொன்னது ஏமாத்துனது பெரிய பேரிடி. இன்றைக்கி தேமுதிக
கிட்டத்தட்ட எங்கே பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். இப்போ நீங்கள் சொன்னீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, அதாவது மூப்பனார் புகழஞ்சலி செலுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல சுதீஷும் இருக்கிறார், தேமுதிகவும் இருக்குது. இப்போ அந்த கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லையா? அதே நேரத்தில் எடப்பாடியும் விமர்சிக்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணிக்கு போகிறாங்களா இல்லை எப்படி இதை பார்க்குறது? இல்லை, இது எப்படி நான் பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி வந்து எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னா அந்த துரோகத்தை சரி பண்ணணும். அவங்க எதிர்பார்க்குறது அதுதான். அவர்கள் வந்து அப்புறம் வெளிப்படையாக இதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறங்கிறத அவங்க வந்து உறுதிப்படுத்தி தான் வராங்க. திமுக கூட்டணி பக்கம் ஒரு சொல்லப்போனால் முதல்வர்கள் வந்து உடம்பு முடியாமல் இருந்தபோது வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்தாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அதிமுகவுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுக்கல, குறைந்தபட்சம் அடுத்து வருகின்ற இடத்துலையாவது எங்களுக்கு ராஜ்யசபா எம்பி நீங்கள் என்ஷூர் பண்ணணும். ஒன்று. இரண்டாவது, சட்டமன்றத்தில் நாங்கள் கூட்டணி வைத்தால் எங்களுக்கு நியாயமான இடங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. ஏன்னா இப்பொழுது பாஜக என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது தேமுதிக இங்கே இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதை வச்சு தான் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்களா? அதாவது சின்ன சின்ன பிணக்குகள் இருக்கலாம், அதெல்லாம் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அதெல்லாம் சரி செஞ்சு. என்ன காரணம்னா, விஜயோட இப்போ நீங்கள் கவனித்து பாருங்களேன், விஜய் பேசுவதை ஆதரித்தார் பிரேமலதா. விஜய் என்ன தப்பாக பேசினார் மதுரையில், அப்படி ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. கேப்டனை வந்து உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார், உண்மையிலே கேப்டன் வந்து விஜய்க்கு அண்ணன் தான் என்றால் எங்கள் குடும்பத்தில் ஒரு தம்பி தான் விஜய்ன்னு சொன்னார். அது ஒரு சிக்னல். அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கப்புறமும் ஏடிஎம்கே ஒன்றும் பெருசாக பேசலை, பாஜக ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த வாக்கு திருட்டை பற்றி பேசும்பொழுது பிரேமலதா ஒரு விஷயம் சொன்னாங்க. ஏன்னா ஜெயிச்சுட்டா நீங்கள் வாக்கு திருட்டை பற்றி பேச மாட்டீங்க, தோத்துட்டா தான் பேசுவீங்க. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த விருதுநகர் தேர்தலில் நாங்கள் இப்படி தோற்று போனோமே, அப்போ யாரும் வாக்கு திருட்டை பற்றி பேசலையே, திமுக அப்போ பேசலையேங்கிற அந்த அதை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ இவர்களுக்கு ரெண்டு பக்கமும் வலி இருக்கிறது, ஒரு மனவேதனை இருக்கிறது. நான் சொல்கிறேன் என்ன வலினா, மனவலி. திமுகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை, பெருசாக அனுசரணை கொடுக்கல, அதே நேரத்தில் அதிமுகவும் துரோகம் பண்ணிட்டாங்க, பாஜக இப்போ என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு மனவேதனையில் பிரேமலதா இருக்கார். இப்போ கட்சி வந்து காப்பாற்றணும், அப்போ இந்த கூட்டணி ஏதாவது ஒரு கூட்டணிக்கு வந்து ஆகணும். அப்போ இப்பொழுது எடப்பாடி இறங்கி வந்து நாங்கள் அதை வந்து தவறு பண்ணிட்டோம், உங்களுக்கு அதுக்கான ஈடை செய்கிறோன்னு வந்தால் மட்டும்தான் சரி செய்யப்படும். ஆனால் பாஜக ரொம்ப தெளிவாக தேமுதிக இங்கே வந்து ஆகணும்னு அவங்க நிற்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து நிர்மலா சீதாராமன் வந்து இந்த மூப்பனாருடைய இந்த நினைவு நாளில் தான் நாங்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்குன்னு சொன்னது. தேமுதிக அங்கே போனாலும் எடப்பாடி தானே இந்த தொகுதின்னு பிரித்து கொடுக்கணும், அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. முன்னாடியே கேட்குறாங்க, நாங்கள் கையெழுத்து போட்டோம்ல, நாங்கள் வந்து முன்னாடி கையெழுத்து போட்டது தப்பு இல்லை, கையெழுத்து போட்டதுனால தானே நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க. நாங்கள் ஜெயலலிதா காலத்தில் கூட கையெழுத்து போடல. ஆனால் இன்னொரு இருக்குல்லங்க, ஜெயலலிதா வந்து இவங்க சொல்கிறாங்கல்ல, எடப்பாடி துரோகம் பண்ணிட்டார், எல்லாம் பண்ணிட்டார். ஏன் வந்து 2011 வந்து ஜெயலலிதா வந்து விஜயகாந்தை நம்பி தானே கூட்டணி வச்சு எதிர்க்கட்சி அந்தஸ்தெல்லாம் பண்ணி கொடுத்தாங்களே, அதற்கு விஜயகாந்த் என்ன திருப்பி கொடுத்தார்? சட்டமன்றத்தில் நாக்க துருத்துனது தான் செஞ்சார். ஜெயலலிதா வந்து அநாகரிகமாக பேசுனதையும் நம்ம பார்த்தோம். இதை திமுக பயன்படுத்திக்கிச்சு, அது ஒரு விஷயம், அது அரசியல், அது அரசியல். ஆனால் அதை விஜயகாந்த் பயன்படுத்திக்கல. அப்போ விஜயகாந்துக்கு அரசியல் தெரியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்தது. இப்போ நான் என்ன கேட்குறேன், அதெல்லாம் பழைய கதை, முடிஞ்சு போச்சு. இப்போ நிகழ்காலத்துக்கு வாங்கலை. நிகழ்காலத்தில் நீங்கள் எடப்பாடியை பேசி சரி பண்ணணும். நீங்கள் வெளிப்படையாக வந்து நீங்களும் விஜயகாந்த் மாதிரியே எங்களுக்கு முதுகில் குத்திட்டார், துரோகம் பண்ணிட்டாருன்னா எடப்பாடி உங்களோட எப்படி நெருக்கமாக வருவார்? ஏற்கனவே ஓபிஎஸ்ஸை கழட்டி விட்ட மாதிரி டிடிவி தினகரனை கழட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள்லாம் எங்கே போய் சேருவாங்க? விஜய் கட்சியோடவா? இப்போ இந்த அரசியல் எப்படி நீங்கள் பிரேமலதா கொண்டு போகிறாங்க? இதை சரி செய்து அதை கணக்கை சரி பண்ணணும். ஆனால் கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க. என்ன காரணம் வெளிப்படுத்துகிறாங்க? நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த பழைய கணக்கை தீர்த்து விட்டு தான் கூட்டணிக்குள்ள வர முடியும். எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கை மீறிட்டீங்க, அதற்கு என்ன செய்ய போகிறீங்க? இப்போ இந்த கோபம் பிரேமலதாவோட வந்து வெடித்திருக்கிறது. அதாவது திருப்பி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அப்படின்னு வச்சா திருப்பி ராஜ்யசபா சீட்டு பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. அதை எழுதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பிரேமலதா என்ன சொல்கிறாங்க? பொது வெளியில் எழுதி கொடுங்க, பொது வழியில் எடப்பாடி பேசணும், பொது வழியில் ஒரு ராஜ்யசபா கன்ஃபார்ம் பண்ணணும். இனி அடுத்து எப்போ வந்து தேர்தல் வருதோ, அது 2027 28 தெரியல, அப்போ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். அந்த உத்தரவாதம் கொடுத்தா தான் தேமுதிக அதிமுகவில் வரும். இல்லை என்றால் அது விஜயோட போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய செய்தி நான் பார்க்குறேன். அதே கூட்டத்தில் நேற்று அந்த மூப்பனார் புகழஞ்சலி கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் நாற்காலியில் அமரணும் அப்படின்னு பாஜக முன்னாள் மாநில தலைவர் சொல்கிறார். இப்போ ஒன்றே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, முன்னாடி பாஜக முன்னாள் தலைவர் எப்படி பேசினார் எடப்பாடி பழனிசாமியை, ஒருமையிலெல்லாம் பேசினார், ரொம்ப கடுமையாக விமர்சித்தார்,
அப்படின்னாங்க. இப்போ வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே. பேச வைக்கிறாங்க. அமித்ஷா இப்போ திருநெல்வேலிக்கு வந்தார். வெறுமனே வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்துக்கு மட்டும்தான் வந்தார். ஒரு உள்துறை அமைச்சர் வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பேசுறதுக்காக உள்துறை அமைச்சர் அங்கேருந்து ஒரு தனி விமானத்தில் வரார். இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. பாஜகக்குள்ள பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. நீங்கள் கவனித்து பாருங்கள். நயினார் நாகேந்திரனுக்கும் முன்னாள் தலைவருக்குமே இஷ்யூ போயிட்டுருக்கு. அவர் பேரை சொன்னால் கத்துறாங்க. அப்போ இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். இப்போ முன்னாள் தலைவரும் இந்நாள் தலைவருமே இன்றைக்கி மேடையில் உட்காரக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறாங்க, வர்றாங்க. ஏனென்றால் தொண்டர்கள் வந்து நயினார் நாகேந்திரனை பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்ளலைங்கிற பிரச்சனை போகுது. இதுக்கெல்லாம் ஜெயலலிதா இது நம்ம தேமுதிகவுடைய பிரச்சனை. அவங்க என்டிஏ கூட்டணியை உறுதிப்படுத்துறதுல சிக்கல் இருக்குது. இப்போ அவங்க தலைமைக்குள்ளே பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி பண்ண தான் வந்துட்டு போகிறாங்க இப்போ அதனால தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சரி பண்ணாமல் இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இப்போ அமித்ஷாவுக்கு பெரிய வேலையாக இருக்கிறது. அதனால தான் முதல் வேலையாக அதிமுக என்ன உத்தரவு போட்டாங்க, இனிமேல் முன்னாள் தலைவரை பற்றி யாரும் விமர்சிக்காதீங்க சொன்னார்ல, யாரும் அவரை பற்றி பேசாதீங்க. அதே உத்தரவை பாஜகவுக்கும் போட்டிருக்காங்க. இனிமேல் எடப்பாடியை பற்றி பேசக்கூடாது, அவருடைய தலைமையை பற்றி பேசக்கூடாது, அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என்று எல்லோரும் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. ஏனென்றால் அது பிரச்சனை போயிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துருக்க. யார் எது சொன்னாலும் அமித்ஷா அந்த வார்த்தையை சொல்லணும்ல, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படி, அப்போதான் அதானே எல்லாரும் ஏற்பாங்க. மற்றவங்க எத்த நிர்வாகி சொன்னாலும் அமித்ஷா ஒவ்வொரு தடவை வரும்போது எடப்பாடி தான் முதலமைச்சர்னு ஒன்றும் சொல்லவே இல்லைங்க. அதிமுக கூட்டணி, அதான் என்டிஏ கூட்டணி, அதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சர், அப்படி தான் அவர் பேசிகிட்டே வந்தார். அதை வைத்து தான் பாஜக தலைவர்களும் அதை வந்து ஒப்பிட்டு பார்த்தாங்க. ஏன்னா அமித்ஷாவுடைய மூவ்மெண்ட் இல்லாமல் இவங்க பேசலை. அமித்ஷா எப்படி பேசுகிறாரோ அதை பார்த்து பேசினாங்க. இப்போ இன்றைக்கி அமித்ஷாவே உத்தரவு போட்டிருக்காரு, எடப்பாடி தாங்க முதல்வர், அதை ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம், ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை முன்னாள் பாஜக தலைவரை வைத்தே இன்றைக்கி சொல்ல வைக்கிறாங்க, ஒரே மேடையில் ஏற்ற வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்துக்கல, பக்கத்தில் உட்காடுறாங்க, உரசிக்க கூட இல்லை, திரும்பியும் பார்க்கல, வணக்கம் சொல்லிக்கல, போகும்போது போயிட்டு வரேன்னாரு. ஆமாம், அவர் சொல்லணும்ல. அது என்ன எப்படி சொன்னார், எப்பவும் சிரிச்சுட்டு சொல்லுவார், போகிறாரு. அது கோபம் இருக்குல்லங்க. எங்க சொல்லாத வார்த்தையா, அவரை பற்றி பேசாத வார்த்தையா, நம்மளே சொல்லுகின்ற நாக்கு கூசுகின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினாருங்க. இப்போ அதனால் இது வந்து ஒட்ட வைக்கப்பட்டிருக்காங்க, அவ்வளோதான். அவரும் இவரும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு இது எல்லாமே மாறிடும். நிர்மலா சீதாராமன் பேசும்பொழுது ஆட்சி மாற்றம் மக்கள் விரும்புகிறாங்க, ஒரு குடும்பத்தின் ஆட்சி நடந்துகிட்ருக்கு, இது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு உறுதிமொழி எடுக்கணும் ஆட்சி மாற்றத்துக்கு அப்படிங்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் அவர்கள் நினைத்ததை சாதித்திருக்கிறார்கள், சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகலை. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும். வாஷ் அவுட் ஆனது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவில் நீங்கள் எல்லா மாநிலத்தில் எடுத்துக்கிட்டா கூட ஏதோ ஒரு கூட்டணி கட்சி ஒரு இடமா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பியாக ஜெயிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வாஷ் அவுட். தமிழ்நாட்டில் கால் ஒண்ண முடியல. அவங்க இன்றைக்கி 11.2 விழுக்காடுன்றாங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்தா 40 விழுக்காடு, என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். தமிழ்நாட்டில் இவ்வளவு முயற்சி பண்ணுறாங்க. இத்தனை தடவை பிரதமர் வரார், இத்தனை தடவை அவர் வந்து உள்துறை அமைச்சர் வரார், தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. தொடர்ந்து முயற்சித்தும் அவர்களால் இங்கே சாதிக்க முடியல, அதுதான் உண்மை. அதனால் ஏதாவது நடக்கணும். 2026 தேர்தல் என்பது பாஜகவுடைய அந்த இவ்வளவு நாள் உழைப்புக்கான அந்த பலனை 2026 தேர்தல் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆட்சியை பிடிக்கணும்லாம் அவங்க ஆசைப்படல, ஏதாவது நடக்கணும். கிட்டத்தட்ட நீங்கள் பாருங்கள், ஒரு 40க்கு மேற்பட்ட இடங்களில் பாஜக போட்டியிடும். போன தடவை 20, இது கண்டிப்பாக டபுள் ஆகும். போன தடவை 20, இந்த தடவை 40ன்றாங்க. இப்போ போன தடவை 20 இடங்களில் போட்டிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. இப்போ இன்றைக்கி 40 இடங்களில் போட்டிட்டு ஒரு டபுள் டிஜிட்லையாவது எம்எல்ஏக்கள் இருக்கணுங்கிறதா உங்களுடைய எதிர்பார்ப்பு. டபுள் டிஜிட்டில் சட்டமன்றத்தில் நுழையணும். அப்போ அதில் எதுவும் கோளாறு ஏற்பட்டால் ஒரு முடிவுக்கு பாஜக வரும். இங்கே என்னமோ தப்பு நடக்குது. 118 தொகுதி இது வரைக்கும் நான் சுற்றுப்பயணம் போயிருக்கேன், அதில் 100 தொகுதி வெற்றி கண்டிப்பாக வருங்கிறார் எடப்பாடி. 234 சொல்ல வேண்டியதானே. அவர் 100 தொகுதியில் எப்படி, எங்கள் பிரேமலதா என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடிக்கு எப்படி கூட்டம் வருதுன்னு தெரியுமா, அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்களே. நம்ம சொல்லலை, திமுக கூட்டணி சொல்லலை, அவங்க சொல்கிறாங்க. எடப்பாடிக்கு எப்படி கூட்டம் வருதுன்னு எங்களுக்கு தெரியும், எப்படி வருதுன்னு தெரியுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட எடப்பாடியை டேமேஜ் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணிட்டாருன்னாங்க. ஏற்கனவே எடப்பாடி ஒரு துரோகிங்கிறத திமுக கூட்டணிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது, அதிமுகவுக்கே துரோகம் பண்ணார், ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணிட்டாரு, அதிமுக தொண்டர்களுக்கே துரோகம் பண்ணிட்டாரு. பாஜகவோட கூட்டணி வைத்ததே அதிமுக தொண்டர்களுக்கு செய்த துரோகம் தான்.
இன்றைக்கி மேற்கொண்டு இன்றைக்கி தேமுதிக இவர் துரோகின்றாங்க. இந்த துரோகி பட்டம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இன்றைக்கி மக்கள் மத்தியில் போயிட்டுருக்கு பதியுது இல்லை? அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய டேமேஜை கொடுக்கும். இதை எப்படி நிப்பாட்ட போகிறாங்க? இது பாஜக தலையிட்டு இந்த பிரச்சனையை நீக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மாறணும். இன்றைக்கி எப்படி வந்து பாஜக தலைவர்கள் எடப்பாடியை பற்றி விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரேமலதாவட்ட இனிமேல் சொல்லணும், இனிமேல் எடப்பாடியை பற்றி விமர்சிக்காதீங்க, அவர் கேட்குறத கொடுத்துருங்க, அவர் கேட்குறது இவர் கொடுத்துடட்டும், சமாதானப்படுத்துவோம். இந்த வேலையை அவர் செய்ய தொடங்கியிருக்காரு. இது நடக்குது. இது என்ன மாதிரி போகும், தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்ந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் ஒரு 2 மாதங்கள் பொறுத்திருந்தா தெரிஞ்சிடும். கருத்துல பார்க்க நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.